ஹாய், நம்ம ஊற வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்குவோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை ரவுண்டாக தேய்ச்சாச்சு. இதில் இந்த மாவை எடுத்து அப்படியே சுற்றி அப்ளை பண்ணிடணும். இதில் நல்லா எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சு அதில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு சப்பாத்திக்கு மேலேயும் அந்த பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணி ஒவ்வொரு சப்பாத்தியாக மேலே வச்சு தேய்ச்சி இப்போ 4 சப்பாத்தியும் வச்சாச்சு. இதை நல்லா இப்போ திரட்டிக்குவோம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இதை இப்போ சுற்றி கட் பண்ணி வச்சுக்குவோம். நல்லா சதுர ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். இப்போ இதை நம்ம சதுர ஷேப்பாக கட் பண்ணிக்குவோம். வீட் நம்பரில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு முட்டையை பொரிச்சிருக்கேன். அதை உள்ளே வச்சு இப்போ மடித்து நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். ரெண்டையும் இப்படி பிடிச்சிட்டு இந்த 4 கார்னரையும் ஒன்றா சேர்த்துருங்க. அப்புறம் இதை இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா அமுங்கிரும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் மடிச்சுட்டு அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். சூடாக மொறுமொறுன்னு சோமாஸ் பொரிச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. எப்படி உடையுதுன்னு பார்த்தீங்களா. உங்களுக்கு உள்ளே என்ன வைக்கணுமோ, நான் இப்போ முட்டை பொரியல் வச்சுருக்கேன். உங்களுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் எதுனாலும் உள்ளே வச்சு சாப்பிட்லாம். கூடவே சாஸ் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லாயிருக்கு. இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை சாஸ் தொட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். வீட்டில் இப்போ பிள்ளைங்க பூரா இருக்குங்க, அதனால் சின்ன ஸ்நாக்ஸ்